எப்படியோ ஒரு வழியா இப்போ இதுல ஒரு 2 பேர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுடரோட கொலை கேஸ்ல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க? கொலைய யார் பண்ணது? இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த கேஸ்ல இப்போ மிகப்பெரிய திருப்பம் வந்திருக்கு. அதாவது எல்லாருமே யோசிச்ச ஒரு விஷயம். கவின பிடிச்சா போதும், இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துரும். அதுவும் இல்லாம சுடருக்கு உண்மையிலேயே என்னாச்சு? கொன்னு எரிச்சாங்களா? இல்ல எரிச்சு கொன்னாங்களா? இப்படின்ற பல கேள்விகளுக்கான ஒரு விடை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு, அவ்ளோ தூரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் இதுல கதையே வந்து மாறுது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ இந்த கவின் வந்து பணத்த வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஆசையோட வந்தான். ரூ. 20,00,000 கிடைக்க போகுது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில இவனுக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் அமையும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏமாற்றமா இருந்தா கூட பரவால்ல. இப்போ போலீஸ் வந்து இவன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்து நம்ம எதுக்குடா வந்தோம்? அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி வேற வந்து கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிட்டா. அதாவது இந்த ராஜேஸ்வரிக்கு ஆரம்பத்துல இருந்தே கடவுள் வந்து உதவிய மட்டும் தான் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இப்போ இந்த ஒரு விஷயத்துல உதவி செய்யாம இந்த ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் கஷ்டம் குடுக்கலாம்னு நெனச்சுட்டாங்க போல. அதனால தான் வந்து இந்த கவின் கூட சேர்த்து இந்த ராஜேஸ்வரியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்ல வந்து போடுறாங்க. அதே மாதிரி இந்த ராஜேஸ்வரி நான் பாட்டுக்கு வந்து இருந்தேன். அதுவும் இல்லாம இப்படி வந்து என்ன மாட்ட வச்சுட்டியே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, லாக்கப்ல இருந்து இந்த ராஜேஸ்வரியும் அதே மாரி இந்த கவின் 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்பதான் வந்து நெறைய புது புது விஷயங்கள்லாம் வெளிய வருது. அதாவது ஏற்கனவே மறைஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாமே வெளிய வருது. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம போலீஸ் வந்து உண்மையிலேயே அங்க மாஸ் காட்டி கவின அரெஸ்ட் பண்ணது. இப்போ இந்த கவினோட கூட்டாளி, அதாவது எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தான் இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாயி போயிடுச்சு. ஏன்னா ரூ. 20,00,000 வாங்கிட்டு வருவான் அப்படின்ற மாரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாரி இப்ப ராஜேஸ்வரி வந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை இவன் தான் மிரட்டி வந்து பணம் கேட்டான். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த கேஸ்ல இந்த கவின் எப்படியோ அதே மாரி ராஜேஸ்வரியும். ஏற்கனவே வந்து அந்த கத்திய வாங்கிட்டு கடையில போயிட்டு ஒரு பையன வாங்கிட்டு வர சொன்னது. அடுத்ததா வந்து அந்த கத்திய வந்து ரகுவ வச்சு அத கொண்டு போய் வந்து சுடர் இறந்த இடத்துல போட வச்சது. இப்படி பல விஷயங்கள்ல இந்த ராஜேஸ்வரி மாட்டிக்கிட்டு இருக்கா. அதே மாரி இப்போ ராஜேஸ்வரிய வச்சு எழுது கட்டுறாங்க. இந்த கவினையும் வந்து அடிச்சு விசாரிக்கிறாங்க. உண்மைய சொல்லு. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? அந்த சுடருக்கு என்னாச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நீ தான் வந்து அங்க கடைசி நேரத்துல அந்த சுடர் கூட இருந்தது. சுடரோட கூட்டாளி நீ தான் அப்படிங்கிற மாரி விசாரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி எதுக்காக வந்து அந்த பணத்த கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. உண்மையையும் சொல்ல முடியாது. உண்மைய சொன்னாலும் மாட்டிக்குவோம், சொல்லலனாலும் மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ் இருந்துட்டு அப்படி அப்படியே விட்டுருக்காங்க. அதாவது 2 பேரையும் விசாரிச்சா இன்னும் பல உண்மைகள் வெளிய வரும் அப்படின்ற மாரி சொல்லி, ஒரு பக்கம் ராஜேஸ்வரி இருந்துட்டு, "டேய் உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேல? ஏன் இப்படி பண்ற? ரூ. 50,00,000 கேட்ட. அத கொண்டு வந்து குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா கடைசியில என்ன வந்து எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கன்னு பாத்தியா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போ பயங்கர கோவத்தோட வந்து இந்த இவன கவின வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாரி இப்போ கவின் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ கவின் வந்து மாட்டிக்கிட்டான் இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ரகுவுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரகுவோட ஆட்களும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இந்த கவின வந்து புடிக்க முடியலையே அப்படின்ற மாரி வருத்தம் இருந்தாலுமே கூட, இப்ப கவின் எங்க இருக்கான்? அவன்கிட்ட போய் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, உண்மையிலேயே இந்த அதாவது ரகு இருந்துட்டு ரொம்ப ஹேப்பியா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னே சொல்லலாம். ராஜேஸ்வரிக்கு எதிரா வந்து என்ன சதி செய்ய முடியுமோ, அந்த ஒரு சதிய செய்யறதுக்கு இப்போ ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் கவின் கிட்ட போய் பேசி உண்மையிலேயே வந்து என்னதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இந்த கவினுக்கு வந்து இந்த அதாவது இந்த ரகு வந்து கவின் வந்து என்னதான் ஏமாத்திட்டு போனாலும் சரி, அந்த சுடர் பேச்ச கேட்டுட்டு வந்து தனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் சரி, ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து இப்ப காம்ப்ரமைஸ் ஆக போறாரு. "இங்க பாரு கவின், உன் மேல எனக்கு கோவம்லாம் கிடையாது. அந்த சுடர் தான் உன்னை ஏதோ சொல்லி பார்த்திருப்பான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாரி இப்போ நீ ஜெயிலுக்குள்ள இருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ராஜேஸ்வரியோட மொத்த சொத்தையுமே அடிக்கிறதுக்கான பிளான் என்கிட்ட இருக்கு. நீ வந்து ஏதோ ஒரு ஆதாரத்த வச்சு ராஜேஸ்வரிய மிரட்டுற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அந்த ஒரு ஆதாரம் என்ன அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இந்த ரகு வந்துட்டு டைரக்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ட்ரி குடுத்து, இந்த கவின் கிட்ட எல்லாத்தையுமே
எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா இந்த கவினுக்கும் இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. இந்த ராஜேஸ்வரி கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா வரும்னு எதிர்பார்த்தாங்க. இப்போதைக்கு 20 லட்ச ரூபா வந்திருந்தா கூட வந்து சைலண்டா இருந்திருப்பாங்க. ஆனா அந்த 20 லட்சமும் வரல. நம்ம இவ்வளவு எஃபோர்ட் போட்டுமே எதுவுமே எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த ரகு வந்து மைண்ட் வாஷ் பண்ணதும் கடைசியில வந்து கவின் வந்துட்டு மைண்ட் வாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டான். கடைசியில தான் அந்த ரகு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல போறான். அதுவும் இல்லாம இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த வீடியோல பேசினாங்க இல்லையா, இந்த மாதிரி விஜயோட ஒய்ஃப் ரேணுகாவை நான் தான் கழுத்தை நெரிச்சு கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு வீடியோ வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா ரகு இருந்துட்டு ஐயோ இந்த வீடியோவா இதை வச்சுக்கிட்டாடா வந்து நீங்க 50 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க, இந்த வீடியோ எங்க மட்டும் என்கிட்ட வந்து கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு ராஜேஸ்வரி கிட்ட இருந்து மொத்த சொத்தையுமே சொல்லிட்டு இருக்கலாமே. ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் இது. இதை மட்டும் விஜய் கிட்ட சொன்னோம் அப்படின்னா விஜயும் அடிச்சு கொண்டுருவான் அக்கான்னு கூட பார்க்காம. அதே மாதிரி இந்த கதிரேசன் கிட்ட சொன்னா தன்னோட பொண்ணை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து கொன்னே போட்டுருவாங்க. அதே மாதிரி போலீஸ் கிட்ட காட்டினாலும் சரி, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு தூக்கி ஜெயில் வைக்கும். இவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரத்தை நீங்க கையில வச்சுக்கிட்டு இப்படி வந்து அல்பத்தனமா நடந்துட்டு இருந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்போ ராஜேஸ்வரி வந்து இந்த கேஸ்ல இருந்து வேணா தப்பிச்சிடலாம். அதாவது நான் அந்த கத்தியை போட்டது உண்மைதான், ஆனா அந்த கொலையை நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க தப்பிச்சிடலாம். ஆனாலுமே இப்போ ரகு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ரகு வந்து இப்போ மொத்த சொத்தையுமே சொல்றதுக்கு பாக்குறாங்க. அதாவது விஜயோட சொத்தை ஆட்டே போடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ராஜேஸ்வரி வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த ராஜேஸ்வரியோட சொத்து ஆல்ரெடி இருக்கிறதே வந்து இவங்களுக்கு நிலையானதா இருக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக போகுது. ராஜேஸ்வரி அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிப்பா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.